செகாஞ்சி பேசுகின்றேன். குருவினை எப்படி உணர்வுபூர்வமாக தேடுவது? உணர்வுபூர்வமான மொழிதான் நம்முடைய தேவைகளை தெய்வத்திடமிருந்தோ அல்லது இயற்கையிடமிருந்தோ பிரபஞ்சத்திடமிருந்தோ நாம் பெற முடியும். உணர்வு மொழி பேசும் ஒருவனால்தான் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், இறையோடு தொடர்பு கொள்ள முடியும். பிரபஞ்சத்திற்கு பாஷை ஒன்று என்றால் அது உணர்வு மொழிதான். உணர்வுபூர்வமாக பிரபஞ்சத்திடம் தெய்வத்திடம் கேட்டால் அது கண்டிப்பாக செயலாக்கம் பெறும். எது வேண்டுமோ அது கிடைத்து விட்டதாக எண்ணி நாம் மனதில் காட்சிப்படுத்தினால் அது ஆழ் மனதில் பதிந்து செயலாக உயிர் தரும். நினைந்து நினைந்து உருகி உருகி கேட்டவர்தான் வள்ளலார். அவர் ஞானத்தின் உச்சிக்கே சென்றார். எதையும் உணர்வுபூர்வமாக தேட வேண்டும். தீட்சை வாங்காமல், தியானம் செய்யாமல் நம் குண்டலினி சக்தியை உயிர்த்தெழச் செய்ய வேண்டுமென்றால் மூச்சு பயிற்சி செய்து அதை மேலெழுப்பலாம். பிராணாயாமம் அல்லது மூக்கு தொலைவில் காற்றை இழுத்து இடது வழியாக வெளியிட்டு மீண்டும் இடது வழியாக இழுத்து வலது நாசி வழியாக காற்றை சுற்றும் ஒரு நாடி சுத்தி முறை 20 முறை செய்ய வேண்டும். இதை ஒரு நாளைக்கு 4 தடவை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நம் உடம்பில் உள்ள நாடி நரம்புகள் அனைத்தும் வேலை செய்து நம் சக்கரங்கள் விழிப்படைந்து நம்முடைய உயிர் சக்தியாகிய குண்டலினி சக்தி மேலெழுந்து நமக்குள் உயிரோட்டம் பாய்ந்து நம்மை நாமே அறியும் வல்லமை பெறலாம். ஆனால் இதற்கு ஒரு குருவின் மேற்பார்வை வேண்டும். அருணகிரிநாதருக்கு சொல் அற சும்மா இரு என்ற வார்த்தை மந்திர சொல்லாகியது. அது என்ன சொல் அற சும்மா இரு என்பது? மனதில் எந்தவித சொற்களும் இல்லாமல், எண்ணங்களும் இல்லாமல், வார்த்தைகளும் இல்லாமல் சும்மா இருந்து பழகினால் உங்களுடைய தெய்வ சக்தி உங்கள் தேகத்துள் உயிர் தெழுந்து உங்களுக்குள்ள உன்னதத்தை அறிய முடியும். ஆனால் இன்றைய மனிதனால் சும்மா இருக்க முடியுமா? அதுவும் சொல்லற வார்த்தைகளிட்டு இருக்க முடியுமா? அவனது மனதில் பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட மனிதனை அமைதிப்படுத்த வேண்டுமென்றால் நெற்றிக்கண் தீட்சை முறைதான் சிறந்ததாகும். ஆனால் தீட்சை பெற்றுவிட்டால் மட்டும் போதுமானதல்ல. அதை தொடர்ந்து அந்த உணர்வினை, அந்த சக்தி மேலெழும்புவதை நெற்றிக்கண் வழியாக, சகஸ்ரார் வழியாக நாம் உணரச் செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த சக்தியின் உயிரோட்டமாக இருந்தால்தான் நம் உடம்பில் உள்ள அனைத்து சக்கரங்களும் செயல்பட்டு நம்மை அறிவதற்கான ஒரு ஞானம் நமக்கு புலப்படும்.
சக்தி மேலும்போது உடம்பு சூடாகலாம், தலை பாரமாகலாம். அதற்கெல்லாம் சாந்தி தியானம் செய்ய வேண்டும். எங்கிருந்து ஏற்றப்பட்டதோ அந்த இடத்திற்கு மீண்டும் அந்த சக்தியை இறக்கும் தியானம்தான் சாந்தி தியானம். சரி, இந்த குண்டலினி தியானம், டிஜிட்டல் தியானம் செய்தால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று எண்ணுகிறீர்களா? முகத்தில் எந்த அழகு சாதன பொருட்களும் இல்லாமல் முகத்தில் தேஜஸுடன் உங்கள் முகம் மிளிர வேண்டுமா? எந்தவித நோயும் இல்லாமல் அதீத எதிர்ப்பு சக்தியுடன் உங்கள் தேகம் விளங்க வேண்டுமா? மனதின் ஆதிக்கத்தை ஒழித்து உள்ளுணர்வுடன் நீங்கள் வாழ வேண்டுமா? பிரபஞ்சத்துடன் சட்டென தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய குண்டலினி சக்தி உங்கள் தேகம் முழுவதும் கிளர்ந்தெழச் செய்ய வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், செகான்ஜி டாக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.